பார்ட்டிக்கல் தே. இந்த தே அப்படிங்கிறது வந்து இல் அப்படின்னே சொல்லலாம். இல் அப்படிங்கிற பார்ட்டிக்கல். நார்மலாக அந்த நீ அப்படிங்கிறத நம்ம இல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்துருவோம். தே அப்படிங்கிறத எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்துறது அப்படின்னு. லொக்கேஷன் வேர் சம்திங் இஸ் ஹேப்பனிங், அதாவது இதுவும் லொக்கேஷன் மார்க்கர் தான். நீ எப்படி லொக்கேஷன் மார்க்கரோ, ஒரு இடத்தை நோக்கி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்தில் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தேவையும் லொக்கேஷன் தான். ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை நடக்கிறது எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனுக்கு இந்த தேவை நம்ம போடுவோம். உதாரணத்துக்கு வத்தாஷிவா கோயந்தே அசோபிமாஷிதா, நான் பார்க்கு, கோயன்னா பார்க்கு, பார்க்கில் விளையாடினேன். நான் பூங்காவில் விளையாடினேன். விளையாடினேன் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அசோபி மாசு அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ். அசோபி மாஷிதா பாஸ்ட் டென்ஸ், விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறது. பூங்காவில் விளையாடினேன். இங்கே பார்த்தா இந்த பூங்காவில் ஒரு ஆக்ஷன் நடக்குது. விளையாடினேன் அப்படின்றது அந்த விளையாடுதல்ங்கிறது அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ப்ளே வந்து நடந்தது, ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுனால அந்த இடத்தில்னு குறிப்பிடும்போது தே போடும். அதே மாதிரி வத்தாஷிவா ஷிகோத்தோ தே ஷோக்குதோ தே தபே மாஷிதா. ஷோக்குதோ அப்படிங்கிறது ஒரு டைனிங் ஹால் தான் ஷோக்குதோ அப்படின்னு சொல்லுவோம். நான் சாப்பாட்டு அறை, இந்த டைனிங் ஹால்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டு அறையில் சாப்பிட்டேன். இதில் பார்த்தா இந்த விளையாடுறதும் சாப்பிட்றதும் இந்தந்த இடங்களில் நடக்குது. பூங்காவில் விளையாடினேன், சாப்பாட்டு அறையில் சாப்பிட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த நீ இருக்கு இல்லையா, இந்த இடத்தில், இந்த மேஜையின் மேல் அப்படின்லாம் சொல்லும்போது சுக்குயேனோ உவேனி அப்படின்லாம் சொல்லுவோம். மேஜையின் மேல் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த நீயை போடும். நீக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் வேர்பை குறிக்கிறது. நீ அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அதோடைய இடத்துல, அந்த இடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த இமாசு அப்படிங்கிறதும் அரிமாசு அப்படிங்கிறதும் வரணும். இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் தான் வரும். ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நிலை, ஒரு நிலையில் இருக்குது. இந்த இடத்தில் 4 பேர் இருக்கிறார்கள், இந்த இடத்தில் 5 மரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நீ. அந்த இடத்துல எந்த ஆக்ஷன்ஸும் நடக்காது. அந்த இடத்தை குறிப்பிடும்போது அந்த இடத்துல எந்த ஆக்ஷனும் நடக்காது. பட் இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டேட் வேர்பை நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும்தான் நீ போடணும். பட் இங்கே பார்த்தா ஷிகோத்தோதே, அந்த ஷோக்குதோதே அப்படின்னா ஷோக்குதோ அந்த டைனிங் ஹாலில் ஒரு ஆக்ஷன் நடக்குது. அப்படிங்கும்போது தே தான் போடணும். இந்த ஷோக்குதோ அப்படிங்கிறது அந்த டைனிங் ஹாலில், சாப்பாட்டு அறையில் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணும்போது ஆக்ஷன்ஸ் வரும்போது தே தான் போடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இது ஒரு லொக்கேஷனில் ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனை குறிப்பிடும்போது அந்த இடத்தில் அப்படிங்கும்போது தேவை போடணும். ரெண்டாவதாக இப்போ இதில் வந்து நீக்கும் தேக்குள்ள வித்தியாசத்தை நம்ம இங்கே பார்த்துட்டோம். ரெண்டாவதாக எந்த ஒரு எதையாவது உபயோகப்படுத்துகிறோம், அதாவது எதை உபயோகப்படுத்தி ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதுக்கு பதிலாக வர இடத்துல அந்த தேவை போடணும். பை த வே அப்படின்னு, பை திஸ் வே அப்படின்னு சொல்லுவோம். பை திஸ் வே, இந்த வழியில் நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த ஆன்சர் வரணும் இல்லையா, அந்த ஆன்சருக்கு அந்த தேவை போடுவோம். அதாவது இதனை உபயோகப்படுத்தி, இதனை அப்படின்னு ஏதோ ஒன்றை உபயோகப்படுத்தி, எப்படின்னு கேள்வி கேட்கணும். எப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலாக இதனை உபயோகப்படுத்தி, இதன் மூலமாய், இதன் வழியாக, இல்லை இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரணும். அந்த பொருளோ என்ன, அந்த இதில் என்ன வருதோ அதுக்கு தே போடணும். அதுதான் ரெண்டாவது யூசேஜ். இப்போ நிஹோஞ்சின் வா ஓஹஷி தே தபேமாசு. நிஹோஞ்சின் ஜப்பானியர்கள், ஓஹஷி அப்படின்னா அந்த சாப்ஸ்டிக்ஸ், இந்த 2 குச்சி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதுதான். அந்த சாப்ஸ்டிக் உபயோகப்படுத்தி சாப்பிடுவாங்க. அந்த சாப்ஸ்டிக்கால் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி. எதை உபயோகப்படுத்தி அப்படிங்கும்போது இதனை உபயோகப்படுத்தி, ஓஹஷியை உபயோகப்படுத்தி, சாப்ஸ்டிக்கை உபயோகப்படுத்தி சாப்பிடுவாங்க. இப்போ எதை அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு வர ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு தே போடணும்.
ஸோ ஜப்பானியர்கள் சாப்ஸ்டிக்ஸால் சாப்பிடுவார்கள். சாப்ஸ்டிக்கை உபயோகப்படுத்தி சாப்பிடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஓஹஷி அப்படிங்கிற அந்த பொருள் இந்த தேங்கிற பார்ட்டிகளை எடுக்கும். அடுத்தது அதுக்கே இன்னொரு எக்ஸாம்பிள், குருமாதே இக்கிமாசு. குருமான கார். காரில் போவேன், காரில் போகிறேன், காரில் போகிறேன். எப்படி போறீங்க கேட்டு பார்க்கணும். ஹவ் யூ ஆர் கோயிங். எதை உபயோகப்படுத்தி? காரை உபயோகப்படுத்தி, கார் வழியாக, காரின் மூலமாக போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த எந்த ஒரு பொருளை நம்ம உபயோகப்படுத்தி ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த பொருளை போட்டு அதோட தேவை போட்டால் அந்த காரில் போகிறேன். சாப்ஸ்டிக்கால் சாப்பிடுவேன், சாப்ஸ்டிக்கில் சாப்பிடுவார்கள், அது இல்லைன்னு வச்சுக்கலாங்க, சாப்பிடுவார்கள். இப்போ இது வந்து ரெண்டாவது யூசேஜ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் ஒரு ஆக்ஷன் நடந்தால் அந்த லொக்கேஷனை சொல்லும்போது அதில் அப்படிங்கும்போது தேவை போடுவோம். அடுத்தது எதைன்னு கேள்வி கேட்டு பார்க்கணும், எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த எப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் தேவை எடுக்கும். அடுத்தது மூணாவது ஒரு டைம். இந்த டைமில் ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஆரம்பிக்குது, இல்லை இந்த டைமில் இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குது, இல்லை இந்த டைமில் இந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த ஒரு டைமை சொல்லும்போது அந்த டைமுக்கு தே போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷிகோத்தோவா சாஞ்சிகாந்தே ஓவாரி மாசு. ஷிகோத்தோ இந்த வேலை 3 மணி நேரத்தில் அந்த மணியை குறிப்பிடும்போது இவ்வளோ இந்த 3 மணி நேரத்தில் முடியும், முடிவடையும், 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த வேலை 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது ஒரு டைம் லிமிட்டாக கூட எடுத்துக்கலாம், டைம் லிமிட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வேலை 3 மணி நேரத்தில் முடியும். ஷிகோத்தோவா சாஞ்சிகாந்தே ஓவாரி மாசு. நான் எழுதியிருக்க காஞ்சி எல்லாமே N5 காஞ்சி தான். அந்த காஞ்சியெல்லாம் ஓரளவுக்கு எழுதி பார்த்துட்டு வந்து படிக்கிறது நல்லது. அதே மாதிரி வேர்ப்ஸையும் பார்த்துட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது அதே மாதிரியே இன்னொரு சேம் எக்ஸாம்பிள். கோனோ எய்கானா படம். எய்காவா இச்சிஜிகாந்தே ஓவாரி மாசு. இந்த படம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த சினிமா 1 மணி நேரத்தில் முடிவடையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓவாரி மாசு அப்படின்னா ஃபினிஷ் ஆகும். திஸ் சினிமா வில் ஃபினிஷ் இன் வித்தின் ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று அந்த ஒரு டைமில் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு டைமில் தொடங்குச்சின்னு சொல்கிறதுக்கும் அந்த தேவை தான் போடுவோம். அந்த மணிக்கு அந்த தேவை போடுவோம். இத்தனை மணியில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயதில். அடுத்தது நம்ம பார்ப்போம். முசுமேவா நீ சாய்தே ஹனாஷி ஹாஜிமே மாஷித்தா. முசுமேனா மகள், என்னுடைய மகள்னு சொல்லும்போது, என் மகள் அப்படின்னு சொல்லும்போது தான் முசுமே அப்படின்வோம். அடுத்தவங்க பொண்ணை சொன்னால் முசுமே சா அப்படின்னு சொல்லுவோம். முசுமேவா என் மகள், நீ சாய் 2 வயது, இதில் இந்த 2 வயதில் ஹனாஷி ஹாஜிமே மாஷிதா. ஹனாஷி பேச்ச தொடங்கினா, அதாவது பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். பேச ஆரம்பித்தாள். ஹாஜிமேரு அப்படின்னு சொன்னால் தொடங்குறதுன்னு அர்த்தம். பேச தொடங்கினாள். என்னுடைய மகள் அதான் முசுமே 2 வயதில் நீ சாயிதே. இந்த 2 வயசில் ஏதோ ஒரு காலகட்டத்தை சொல்லி அந்த நேரத்தில் இந்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த காலகட்டத்தை நீ சாயிதே அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து 3வது யூசேஜ், இந்த தேல 3வது யூசேஜ். இப்போ 4வது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கோப் அல்லது டொமைன். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஒரே ஐட்டமை சொல்லும்போது இங்கே எடுத்துக்கிட்டால் குதமோனோ நோ நக்காதே அப்படின்னா ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ், அனைத்து பழங்களுள் அப்படின்னு அர்த்தம். குதமோனோ நோ நக்காதே, அனைத்து பழங்களுள், எல்லா பழத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம்.
ரிங்கோகா இச்சிபான் சுகிதேசு. எனக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் அப்படி. அந்த இச்சிபான் அப்படின்னா எல்லாத்தையும் விட அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் விட பிடிக்கும். குதமோனோ நோ நக்காதே அப்படின்னா ஒரு குரூப், ஒரு டொமைனை வந்து குறிப்பிடும்போது, ஒரு குரூப் ஆஃப் சேம் ஆப்ஜெக்ட்ஸ் அது குறிப்பிடும்போது ஒரே மாதிரி. தானியங்களுள் அப்படின்னு சொல்லலாம். தானியங்களுள் கேழ்வரகு மிகவும் சத்தானது அப்படின்றான் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அந்த ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் ஒரு சேம் ஐட்டம்ஸை சொல்லி, ஒரே மாதிரி பொருட்களை சொல்லி அவைகளுள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவை யூஸ் பண்ணுவோம். அவைகளுள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த லுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குதமோனோன்னு நக்காதே பழங்களுள். பழங்களுள் ரிங்கோ அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிள் அதாவது எனக்குன்னு அர்த்தம். இங்கே ஒன்றுமே குறிப்பிடல அப்படின்னா யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்குன்னு அர்த்தம். வத்தாஷி அனாத்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே குறிப்பிடல அப்படின்னு சொன்னால் நார்மலாக அந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அவங்க பேசும்போது உபயோகப்படுத்துறதுக்கு கூடாது. நம்ம எப்படின்னா நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணும்போது நான் அப்படின்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது மாதிரி நீங்கள்லாம் ரொம்ப அந்த பர்சனல் ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது பேசிகிட்டு இருக்கும்போதே தெரியும். நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே அது தனக்கு சொல்கிறாங்களா அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும். ஸோ ஆப்பிள் ரிங்கோ ஆப்பிள். இச்சிபான் ஏன்னா த மோஸ்ட்னு அர்த்தம். இச்சிபான்னா த மோஸ்ட், எல்லாத்துக்கும் உடையும், எல்லாத்தை விடவும், எல்லாவற்றிலும் எல்லாவற்றை விடவும் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றை விடவும். பழங்களுள் ஆப்பிள் எல்லாவற்றை விடவும் பிடிக்கும். சுகிதேசு பிடிக்கும். குதமோனோ நோ நக்காதே ரிங்கோகா இச்சிபான் சுகிதேசு பழங்களுள். அப்படியே அந்த ஒரு டொமைனை எடுத்துக்கோம். பழங்களுள். காய்கறிகளுள் எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா எசாயினோ நக்காதே. எசாயினா காய்கறி, நோ நக்காதே உருளைக்கிழங்குனா ஜகாய்மோகா இச்சிபான் சுகிதேசு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டொமைனை பற்றி சொல்லும்போது அவைகளை எடுத்துக்கிட்டா அந்த குரூப்பை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தேவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 இதுவும் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் சில வகைகள்லாம் இருக்குது. ஆனால் வந்து நம்மளோட N5க்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது.